உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. நடிகை த்ரிஷா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ரீசெண்டா ஷேர் பண்ணியிருக்கிற ஸ்டோரி இப்போ சோஷியல் மீடியால விவாத பொருளா மாறி இருக்கு. முதல்வர் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி விவாகரத்து வழக்க வாபஸ் வாங்குறதா நீதிமன்ற விசாரணையில தெரிவிச்சிருந்தாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் மறுபடியும் குடும்பத்தோட இணைஞ்சது ரசிகர்களையும் தாண்டி பொதுமக்கள் பலருக்குமே சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு சூழ்நிலையில சங்கீதா அவர்களை தாக்கி த்ரிஷா இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்கிறதா சொல்லி த்ரிஷாவோட போஸ்ட் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்குற சமயத்துல சங்கீதா அவர்கள் நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணியிருந்த விவாகரத்து மனு சோஷியல் மீடியால லீக் ஆச்சு. இது பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அந்த மனுல சங்கீதா அவங்க கணவர் விஜய் அவர்கள் ஒரு நடிகையோட திருமணம் மீறிய உறவுல இருக்காருன்னு குறிப்பிட்டு தேவைப்பட்ட ஆதாரங்களை சமர்ப்பிக்க தயார்னு சொல்லி குற்றம் சாட்டியிருந்தாங்க. சோஷியல் மீடியால பலரும் சங்கீதா அவர்கள் சொல்ற அந்த நடிகை த்ரிஷா தான் அப்படின்னு பேச தொடங்கிட்டாங்க. இப்படி செய்திகள் வெளியான அடுத்த நாளே த்ரிஷா மற்றும் முதல்வர் விஜய் ஒன்னா வந்து ஒரு வெட்டிங் ஈவெண்ட் அட்டன் பண்ணது இந்த சர்ச்சையை இன்னும் பெருசாக்குச்சு. அதை தொடர்ந்து முதல்வர் விஜய் தேர்தலில் ஜெயிச்சப்போ த்ரிஷா முதல்வர் விஜயை பாக்குறதுக்கு அவரோட வீட்டுக்கு வந்தது. முதல்வர் விஜய் பதவி ஏற்கும் போது த்ரிஷா அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டது. அது மட்டும் இல்லாம முதல்வர் விஜய் பிறந்தநாளுக்கு த்ரிஷா இவங்க ஒன்னா பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண மாதிரி போட்டோவை ஷேர் பண்ணது. இப்படி இந்த விவகாரம் தொடர்ந்து சோஷியல் மீடியால பேசுபொருளாவே இருந்துச்சு. அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல தான் சங்கீதா அவர்கள் திடீர்னு மனம் மாறி விவாகரத்து வேணாம்னு முடிவெடுத்தாங்க. இது முதல்வர் விஜய் அவர்களோட ரசிகர்கள் பொதுமக்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் அப்படின்னாலும் பலருக்கும் இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா, சங்கீதா மனுல விஜய் அவர்களுக்கு ஒரு நடிகையோட தொடர்பு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அது உண்மையா பொய்யான்னு சோஷியல் மீடியால கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க. இந்த ஒரு சூழ்நிலையில த்ரிஷா இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கிற ஸ்டோரி இப்ப சர்ச்சையா மாறி இருக்கு. த்ரிஷா அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில இந்த வயசுல இப்படி டிராமா பண்றதெல்லாம் சங்கடமா இருக்கு, போய் பணம் சம்பாரிச்சு நிம்மதியை தேடுங்க அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கோட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து என்ன ஒரு கொடுத்து வச்ச வாழ்க்கை, நம்ம கடவுள் கிட்ட வேண்டி கேட்ட வாழ்க்கைய வாழ்ற சந்தோஷம் இருக்கே அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னொரு கோட்டையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியால சிலர் த்ரிஷாவோட இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை பார்த்து இவங்க சங்கீதாவை தான் மறைமுகமா தாக்கி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வராங்க. காரணம் சங்கீதா அவங்களோட விவாகரத்து மனுல ஒரு நடிகையோட தொடர்புன்னு குறிப்பிட்டு தேவையில்லாம த்ரிஷாவை இழுத்து விட்டுட்டாங்க. இப்போ விவாகரத்து வேணாம்னு சொல்றாங்க. பாதிக்கப்பட்டது த்ரிஷா தான். அதனாலதான் இவங்க இப்படி சங்கீதாவை அட்டாக் பண்ணி ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வராங்க. மூத்த பத்திரிகையாளர்கள் சிலர் சங்கீதா தனிப்பட்ட குடும்ப பிரச்சனையால தான் விவாகரத்து முடிவெடுத்தாங்க, கேஸை ஸ்ட்ராங் ஆக்குனாதான் விவாகரத்து உடனே கிடைக்கும்னு சொல்லி தான் பொய்யா நடிகையோட தொடர்பு வீட்டுல அனுமதிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு குற்றச்சாட்டுகளை வச்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. த்ரிஷாவும் உங்களோட குடும்ப பிரச்சனையில விவாகரத்து வேணும்னு தேவையில்லாம என்னோட பேரை எடுத்து விட்டு இப்போ விவாகரத்து வேணாம்னு சொல்லி எதுக்கு இந்த டிராமான்னு சங்கீதாவை தான் குறிப்பிட்டு பேசியிருக்காங்கன்னு பலருமே சோஷியல் மீடியால பேசிட்டு வராங்க. ஆனா த்ரிஷா எங்கேயுமே நேரடியா எதையும் குறிப்பிட்டு பேசல அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு நடிகையோட தொடர்புல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரு விஷயம் வந்து வேணும்னா ஆதாரத்தோட நான் காமிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது இப்போ டிவோர்ஸை வந்து கேஸை வாபஸ் வாங்கும்போது அப்ப இது எல்லாமே ஜோடிக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே கேட்குறாங்க. இதை நீங்க எப்படி சார் பாருங்க? அது வந்து ஒரு கோபத்தின் வெளிப்பாடு. இப்போ நீங்க ஒரு மனிதனுக்கு கோபம் வரும்போது என்ன பேசுறோன்னே தெரியாது. இந்த கோபத்தை அடைக்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் பிரச்சனை இருந்தால் ஒரு 10 நிமிஷம் வெளியில் போயிட்டீங்கன்னா அந்த கோவம் ஆட்டோமேட்டிக்காக குறையும். அவங்க அந்த நடிகை பேரை அவங்க சொல்ல கிடையாது, தேவைப்பட்டால் சொல்றேன். அதே சமயம் சோஷியல் மீடியால எல்லாருமே த்ரிஷா பேரை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது வந்து ரெண்டு பேருமே கோர்த்து வச்சு பேசின விஷயங்கள். அது ஒன்னா நடிச்சவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்ல இருக்காங்க, அதனால பேசப்படுற விஷயமாச்சு. புரியுது. சில நடிகைகள் ஆளுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, சில பேர் க்ளோஸா பேசுவாங்க, அடுத்த படம் என்ன பண்ண ஏது பண்ண அப்படிதான் நம்ம பார்க்கறதை தவிர இதை வந்து சோஷியல் மீடியாவில் விஜய் அவர்களுக்கு பிடிக்காத மட்டும்தான் பேசிட்டு இருந்தாங்க. புரியுது. இன்னைக்கு அந்த நபர்கள் யாருமே பேசுறது கிடையாது, அப்படியே ஒதுக்கியிருக்காங்க, வேற மாதிரி போயிடுச்சு நிலைமைன்னு சொல்லிட்டு. அதனால அன்றைக்கு வந்து ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக அவர்கள் சொன்னது இது அப்படியே கடந்து போகுது. அன்னைக்கு அவர் வந்து இந்த மனுவில் இது வந்து 3-4 வருடம் நடக்கிற ஒரு பிரச்சனை. விஜய் அவர்கள் பார்த்துருந்தாங்கன்னா அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணியிருக்கலாம் இல்லையா, எதுக்கு இதை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருமானி அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா. புரியுது. 4 வருடமாக போராடி தானே இருந்தார், என் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்னு வந்து மக்கள்கிட்ட சொன்னார் இல்லையா. அதனால் அந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு மனுவில் வந்து நீங்கள் டைவர்ஸ் கேட்கணும் அப்படின்னா அதுக்கு பர்டிகுலர் ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்கணும். அந்த ஸ்ட்ராங்கான ரீசனுக்காக ஆட் பண்ணப்பட்டதான் ஒரு தகவல் வருது நமக்கு அது. ஆனால் இது மற்றவர்களெல்லாம் கிசுக்கப்பட்டு அவங்க சங்கீத அவர்கள் காதலையும் போய் இப்படிலாம் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு பேசப்பட்ட ஒரு தகவல். நீங்க சீண்டி விடுறதான். ஒருத்தர் வந்து எப்பவுமே பெண்கள் வந்து பேசிட்டே இருப்பாங்க, இப்படி இப்படின்னா டக்குன்னு எமோஷனல் ஆயிடுவாங்க. அன்பு அதிகமாக வைக்கிறது பெண்கள் தான், டக்குன்னு தூக்கி எறிகிறது பெண்கள் தான் இருப்பாங்க. புரியுது. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.